வணக்கம். என் பெயர் ஜெயராணி. நான் வந்து யூஜிசி நெட் டிஎன் செட்டுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சிலபஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து டிஎன் செட்டுக்கும் இதே சிலபஸ் தான். யூஜிசி நெட்டுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்ன் தான் டிஎன் செட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிலபஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சிலபஸில் வந்து யூனிட் 1 ட்ராமா கொடுத்துருக்காங்க, யூனிட் 2 poetry, யூனிட் 3 ஃபிக்ஷன் ஷார்ட் ஸ்டோரி, யூனிட் 4 நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து யூனிட் 1 ட்ராமா அப்படின்னு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஆரிஜின் ஆஃப் ட்ராமா பேசிக்காக வந்து தெரிஞ்சிருக்கணும். ட்ராமா வந்து எங்கே ஆரிஜின் ஆனது. ஸோ இப்போ வந்து ட்ராமா வந்து ஆரிஜின் இன் க்ரீக் அப்படின்னு சொன்னால் க்ரீக் ட்ராமாவை பற்றி பார்க்கணும். ஸோ அந்த க்ரீக் ட்ராமாவில் வந்து யார் வந்து ஃபேமஸான ரைட்டர்ஸ் யார், ப்ளே ரைட்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அவங்களுடைய ஒர்க் என்ன. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேலோட்டமாக கூட கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு ஜிஸ்ட் மாதிரி அந்த அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி மட்டும், கேரக்டர்ஸ் நேம், அந்த ஸ்டோரியுடைய தீம் மட்டும், சென்ட்ரல் தீம் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிட்டாலே நம்மளால் அனலைஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் ஃபுல்லாமே எப்படின்னா ஆத்தர் அண்ட் மேட்ச் இட் கேட்குறாங்க. ஆத்தர் அவங்களுடைய ஒர்க்கை வந்து மேட்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் க்ரனாலாஜிக்கல் ஆர்டர் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ க்ரீக் ட்ராமா வந்து நம்ம வந்து ஒரு ஜிஸ்ட்டாக வந்து படிச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஏஜ் வைஸ் வந்து என்னென்ன ட்ராமா எப்படி வந்து டெவலப் ஆகிருக்குது, இங்கிலீஷில் வந்து ட்ராமா எப்போ பிகின் ஆனது, அது எந்த மாதிரி வந்து உள்ளே வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி மிஸ்ட்ரி, மிராக்கிள் அண்ட் மொராலிட்டி ப்ளே வழியாக தான் இங்கிலீஷ்க்கு வந்து ட்ராமா வந்திருக்குது. ஸோ எலிசபெத்தன் ஏஜில் வந்து ட்ராமா வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஸோ எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் ட்ராமட்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ், இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெகோபியன் ஏஜ். ஸோ இப்படி ஏஜ் வைஸாக உள்ள ட்ராமட்டிஸ்ட்டுங்களை பற்றியும் அதில் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸை மட்டும் பார்த்தா போதும். எல்லா ட்ராமாவையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ ரிப்பீட்டடாக எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் எந்த ட்ராமாலேருந்து கேட்குறாங்க, ட்ராமட்டிஸ்ட்டை பற்றி கேட்குறாங்க, ரீசெண்டாக இப்போ ஒரு 5 இயர்ஸாக வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ப்ரோஸு, ஃபிக்ஷன் அண்டு பொயட்ரி. ஸோ எல்லாமே 4 ஏஜஸ். இந்த 4 யூனிட்டுமே எப்படி அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நம்ம படிச்சிருப்போம்ல, அதை தான் இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல் லிட்ரேச்சர் நோட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்து ஆல் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆல் லிட்ரேச்சர் அப்படிங்கும்போது அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஆல்ரெடி நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிச்சிருப்போம். ஓகேவா? இந்தியன் ரைட்டிங் படிச்சிருப்போம். அதேமாதிரி ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், கனடியன் லிட்ரேச்சர், நியூசிலாந்து லிட்ரேச்சர், இது எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு என்னங்கிறத தெரியும். ஸோ அப்போ நம்ம ஏதாச்சும் யூஜி பிஜியில் வந்து ஒவ்வொரு டாபிக் ஏதாச்சும் அவங்களுடைய ஒர்க் ஏதாச்சும் ஒன்று மட்டும் படிச்சிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆத்தரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்த ஒர்க்குக்கு அவார்ட் கிடச்சிருக்குது, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து எதில் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு, எந்த ஒர்க்குக்காண்டி இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, நோபல் ப்ரைஸ் வின்னர் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் நம்ம வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஃபுல்லாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணும், அமெரிக்கன் லிட்ரேச்சர். அடுத்து வந்து இந்தியன் ரைட்டிங் தனியாகவே நமக்கு ஒரு டாபிக் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், கெனடியன் லிட்ரேச்சர். ஸோ கெனடியன் லிட்ரேச்சர், ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், அதில் உள்ள ட்ராமட்டிஸ்ட், பொயட்ஸு, நாவலிஸ்ட் அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இன்னொன்று நமக்கு வந்து இந்த 4 யூனிட்டில் இருந்து தான் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜும் வந்து அவங்களால எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் மற்றது ஃபுல்லாக தியரியாக வந்துடும். ஸோ இப்போ இந்த 4 யூனிட்டில் ட்ராமா, பொயட்ரி, ப்ரோஸ், ஃபிக்ஷன் இதில் இருந்து தான் நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு பேசேஜை கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கிரிட்டிக்கல் அனாலிசிஸாகவும் இருக்கும், டைரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து ரீடிங் எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண பழகிட்டோன்னா டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 5 மார்க்ஸ் வந்து நம்ம அப்படியே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜுக்கு வந்து ரீடிங் எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து
யூனிட் 5. ஸோ யூனிட் 5 அப்படிங்கும்போது வந்து லாங்குவேஜ், பேசிக் கான்செப்ட், தியரிஸ் அண்ட் பெடகாஜி இன் இங்கிலீஷ். ஸோ 5th யூனிட்டில் நம்ம வந்து லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த தியரிஸ் ஆரிஜின் வந்து ஃபஸ்ட்டு எந்த மாதிரி பௌவ் தியரி, பூ தியரி, ஜஸ்ட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அந்த தியரிஸ் ஃபுல்லாமே ஒவ்வொரு பீரியட்லையுமே வந்து லாங்குவேஜ் எப்படி ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் எப்படி இருந்தது, மிடில் இங்கிலீஷ் பீரியடில் எப்படி இருந்தது, மாடர்ன் இங்கிலீஷில் வந்து ஸ்டாண்டர்டாக எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து growth of vocabulary. ஸோ ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து எப்படி வந்து இங்கே வந்து பாரோ பண்ணாங்க, லோன் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்தது, அந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர், டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட், இது எல்லாமே லாங்குவேஜ் ரிலேட்டடான டாபிக்ஸ். ஸோ அது ஃபுல்லாமே கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா. ஸோ நம்ம எப்படி பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை படிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம வந்து காலேஜஸில் படிக்கும்போது இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் படிச்சிருப்போம். ஸோ அங்கே உள்ள இந்தியன் ரைட்டர்ஸோடைய பொயட்ரி, ப்ரோஸ், ஃபிக்ஷன், ட்ராமா, கிரிட்டிசம், இது எல்லாமே இங்கேயுமே இருக்குது. ஸோ இதுவுமே தனியாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து இந்தியன் ரைட்டிங் பொயட்ஸ் யாரார் தெரியும்? ஏகே ராமானுஜம், பார்த்தசாரதி, நிசம் இசக்கியல். ஸோ இவங்களுடைய போயம்ஸ் இவங்க. அதே மாதிரி ஃபிக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து யூஜிசி நெட்டுக்கு வந்து இந்தியன் ரைட்டிங் ஃபிக்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. அதுவும் இப்போ இருக்கிற கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸை வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ் லைக் விக்ரம் சேத், கீதா ஹரிஹரன், சசி தரூர், அமிதவ் கோஷ், நெக்ஸ்ட்டு ஆலன் சீலி, மீனா அலெக்சாண்டர், சசி தரூர், உபமன்ய சட்டர்ஜி. ஸோ இவங்களுடைய ஒர்க்கை ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் அவங்க என்ன அந்த ஃபுல்லாக நம்ம வந்து படிக்க முடியாது. அவங்க வந்து என்ன ஒர்க்கு வந்து எழுதியிருக்காங்க, அந்த இயரு, அந்த ஒர்க்குக்கு வந்து ஏதாச்சும் அவார்டு அண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து என்னென்ன அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், ஜன்பீத் பீட், சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்டு. ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அது மாதிரி இந்தியன் ட்ராமட்டிஸ்ட்டையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்தியன் ட்ராமட்டிஸ்ட் வந்து பேடல் சர்கார், விஜய் டெண்டுல்கர், கிரீஸ் கார்னாடோடைய பிளேலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வருது. விஜய் டெண்டுல்கரோடைய பிளேஸில் இருந்துமே வந்து கொஸ்டின்ஸ் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 7 அப்படிங்கிறது வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஸோ இப்போ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது வந்து ரொம்ப வாஸ்டான ஏரியா. ஸோ நம்ம இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஃபுல்லாமே மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸில் வந்து அவங்க எப்படினாலும் கேட்கலாம். ஆனால் ரிமைனிங் கீழே இருக்கிற அந்த 6 யூனிட்டுமே எப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணியிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த டேர்மை வந்து அவர் எந்த புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஸோ அந்த புக்கோடைய நேம் தெரிஞ்சிருக்கணும், அந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த டேர்முடைய மீனிங் என்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெஜ்மனி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸில் வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த கிரிட்டிக் யாருன்னு. ஸோ அவர் எந்த புக்கில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஹெஜ்மனி அப்படிங்கிற டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு இட்டாலியன் மார்க்சிஸ்ட் கிரிட்டிக் ஆண்டனியோ கிராம்சி அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். எந்த ஒர்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நோட்ஸ் ஆன் த சதர்ன் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் 1926 பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த ஒர்க்கில் அந்த வேர்டு ஹெஜ்மனி அப்படிங்கிற வேர்டை டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹெஜ்மனி அப்படின்னு சொன்னால் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் லீடர்ஷிப் ஆர் ரூல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த டேர்ம் என்ன, ஸோ மோஸ்ட்லி வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸில் ஃபுல்லாமே டேர்மு இல்லை அப்படின்னு சொன்னால் அது அந்த டேர்ம் ஹூ காயின் த டேர்ம் ஹெஜ்மனி அப்படின்னு கொடுத்து டேரெக்டாக தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும்போது நமக்கு அந்த ஆத்தர் கரெக்டாக தெரிஞ்சு எடுத்து எழுதிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஹெஜ்மனி இஸ் டேர்ம் யூஸ்டு பை மார்க்சிஸ்ட் கிரிட்டிக் ஆண்டனியோ கிராம்சி
விச் புக் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த புக்கோடைய நேம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் அப்படியும் கேட்கலன்னா டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஆத்தர்ஸ் எல்லாம் ஒரு சைடு டேர்ம்ஸ் கேட்பாங்க. அப்போ மேட்ச் இட் மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ ஹெஜ்மனி அப்படிங்கும்போது நம்ம வந்து கிராம்சி அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் இட்டில் அட்லீஸ்ட் ஒரு 2 வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி போடுறதுக்குரிய சான்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கல்ச்சுரல் ஸ்டடீஸ் மற்ற 4 யூனிட்டுமே வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப வாஸ்ட்டாக தெரியும். ஆனால் அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம், டைரக்ட் கொஸ்டின்ஸும் வரலாம். ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லிட்ரரி கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆயிரும்னா கிரிட்டிசிசத்தை பற்றி படிக்கணும். ஸோ அப்போ இதே மாதிரி இப்போ க்ரீக்லேருந்து படிக்கணும். ஸோ க்ரீக்லேருந்து அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப அரிஸ்டாட்டில், பிளேட்டோ அவங்களுடைய ஒர்க் எல்லாமே நமக்கு தெரியும். அவங்க வந்து எதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட், ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் வந்து என்னென்ன புக்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம யூஜி பிஜியில் வந்து கொஞ்சம் கிரிட்டிசம் பேப்பர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து நல்லா கொஞ்சம் தரவாக படிச்சுக்கிடணும். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து கிரிட்டிக்கல் தியரி அண்ட் கிரிட்டிசம் அப்படிங்கும்போதே அதுலேயே என்ன வந்துடும்னா தியரி அப்படிங்கிற கான்செப்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ கிரிட்டிசத்தில் வந்து நியூ கிரிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நியூ கிரிட்டிசத்தில் வந்து அவங்க என்ன கொண்டு வந்தாங்க, அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஓல்டு கிரிட்டிசத்தில் வந்து ஃபுல்லாமே என்ன பண்ணாங்க, இருக்கிற ஒர்க்கை அப்படியே அந்த ஓல்டு கிரிட்டிக் ஃபுல்லாமே அதனுடைய பேசிக்கை வச்சே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நியூ கிரிட்டிசம் அப்படிங்கிறது வந்து எங்கே ஆரிஜின் ஆகுது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் மதர்லேண்ட் ஆஃப் நியூ கிரிட்டிசம் அப்படின்னு சொன்னாலே யூஎஸ். ஓகேவா, அமெரிக்கா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒர்க் கொடுத்துட்டோம், ஒரு போயம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போயத்துடைய ஆத்தர் யாரோ அவங்களுடைய பயோகிராஃபியோ அவங்களுடைய பேக்ரவுண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நியூ கிரிட்டிசத்துடைய ஐடியாஸ் எல்லாமே வந்து ஓல்டு கிரிட்டிசத்தை விட வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போயம் எப்பயுமே வந்து அப்ஜெக்டிவாக தான் இருக்கணும், சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து நியூ கிரிட்டிசம் வந்து எதை அப்போஸ் பண்ணுவாங்க, பயோகிராஃபி, சோசியல், சைக்கலாஜிக்கல், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த ரைட்டர் இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் 4 ஆப்ஷன் கொடுத்து விச் ஒன் இஸ் நாட் கம்மிங் அண்டர் த நியூ கிரிட்டிசம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ நியூ கிரிட்டிசத்தில் வந்து இல்லாத ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க வந்து எலிமினேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நியூ கிரிட்டிசம்னு என்ன, நியூ கிரிட்டிக்ஸோடைய பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ நியூ கிரிட்டிசம் அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் ரீடிங், டெக்ஸ்ட்டை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆத்தருடைய நம்ம இப்போ படிக்கும்போது வந்து இப்போ ஸ்பென்சர் எடுத்துட்டோன்னா ஸ்பென்சருடைய லைஃப் எல்லாத்தையுமே படிக்கிறோம், அவருடைய பேக்ரவுண்ட், அவர் எங்கே, அப்போ அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நியூ கிரிட்டிக்ஸ் ஒன்லி டு ரீட், க்ளோஸ் ரீடிங் த டெக்ஸ்ட் ஒன்லி, டெக்ஸ்ட்டை மட்டும்தான் ரீட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதை எழுதணும். இப்போ ரீடர் தான் வந்து அங்கே என்ன பண்ணணும், அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சு எழுதணும் மாதிரி. அப்போ எப்படி இருக்கணும்னா ஒரு போயத்தை வந்து ஒரு போயமாக ட்ரீட் பண்ணணும், அது சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது, அப்ஜெக்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கான்செப்ட். அப்போ நியூ கிரிட்டிசத்தோடைய எய்ம் என்ன, க்ளோஸ் ரீடிங் தான் அவங்களுடைய மெயின் எய்ம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து சிகாகோ கிரிட்டிசம், ஆர்கிடைப்பல் கிரிட்டிசம், ரஷ்யன் ஃபார்மலிசம். ஸோ இது எல்லாமே இந்த வந்து நியூ கிரிட்டிக்கில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரக்சுரலிசம் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சுரலிசம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், சசூரோடைய ஸ்ட்ரக்சுரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சுரலிசம். ஸோ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் அப்படியே அதனுடைய தியரிஸ் வந்து ஃபுல்லாமே நியூ ஹிஸ்டாரிசிசம், கல்ச்சுரல் மெட்டீரியலிசம், போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம், நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் வந்துடும், சபால்டன் கிரிட்டிசம். ஸோ ஜஸ்ட் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து இப்போ சபால்டன் கிரிட்டிசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து முக்கியமான ஆத்தர்ஸ் வந்து ஞாபகம் வரணும். ஸோ அது எப்போ வந்து ஃப்ளோரைஸ் ஆகி 1980s ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபேமஸான நம்மளுடைய சபால்டன் கிரிட்டிசத்தில் வந்து இந்தியன் ரைட்டர் ஒருத்தர் வந்து ஃபேமஸாக வந்து இருக்காங்க. அவங்க வந்து யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சபால்டன் ஸ்டடீஸை பற்றி பேசினா இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ரணஜித் குஹா, எரிக் ஸ்டோக்ஸ், ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு ஆள் காயத்ரி சக்கரவர்த்தி
சக்கரவர்த்தி, ஸ்பைவாக் இவங்க எல்லாருமே வந்து சபால்டன் ஸ்டடீஸை பற்றி சொல்கிறவங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி, மார்க்சிஸ்ட் கிரிட்டிசம்னா என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹெர்மினியூட்டிக் கிரிட்டிசம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம். ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே வந்துடும்னா மாடர்னிசத்துக்கு அடுத்து வந்துடும். ஓகேவா? ஸோ மாடர்னிசம் அப்படிங்கிறது வந்து ஏர்லி மாடர்னிசம் அப்படின்னு சொன்னால் வந்து 1901 to 1920. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 1914 to 18 வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்குது. அதை தான் வந்து மாடர்னிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த அடுத்து வந்து போஸ்ட் மாடர்னிசம். ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது என்ன போஸ்ட் மாடர்னிசம் வந்து ஃபஸ்ட்டு லிட்ரேச்சரில் எப்படி அப்ளை ஆகுது, ஆர்ட்டில் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அந்த போஸ்ட் மாடர்னிசம் வந்து ஆரிஜின், போஸ்ட் மாடர்னிசம் ஜானர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட் ஜானர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து வந்து போஸ்ட் மாடர்ன் நாவலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் வில்லியம் பரோஸ், கோர்ட் வானிகட், தாமஸ் பின்ச்சன், ஜான் பார்த், ஸோ ஜெரால்டு ஜெனட் இவங்கெல்லாம் வந்து போஸ்ட் மாடர்ன் நாவலிஸ்ட். விளாடிமிர் நபோகோவ், ஜான் ஹாக்ஸ், உம்பர்டோ இக்கோ, டொனால்டு பார்த்தலேம், ஏஎல் டாக்ட்ரோ, டான் டி லில்லோ. ஸோ இவங்க எல்லாமே யார் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் மாடர்ன் நாவலிஸ்ட்டு. ஸோ இவங்களுடைய நாவல்ஸ் என்ன, நாவல்ஸுடைய நேம் தெரிஞ்சிருக்கணும், இயர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, ஹி பிலாங்ஸ் டு த விச் கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி போஸ்ட் மாடர்ன் கிரிட்டிசிசம் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ போஸ்ட் மாடர்ன் கிரிட்டிசம் வந்து மெயின்லி எதை வந்து ரிலேட் பண்ணி இருக்காங்க, மெயின்லி கனெக்டட் எதானா டீகன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். இப்போ போஸ்ட் மாடர்னிசத்துடைய டெக்னிக்ஸ், ஜானர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டி, மெட்டாஃபிக்ஷன், மேஜிக் ரியலிசம், சிமிலாக்குரம், சிமுலேஷன், டிஸ்கோர்ஸ், ஸோ ஹெட்ரோக்ளோசியா, குரோனோடோப், கார்னிவாலஸ் இதெல்லாமே வந்து போஸ்ட் மாடர்னிஸ்ட் டெக்னிக். ஓகேவா? ஸோ இதெல்லாமே என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு டெக்னிக்கை யார் வந்து ப்ரப்பவுண்ட் பண்ணாங்க, என்ன புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க, அது எதுக்காண்டி யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி படித்தாலே போதும் நமக்கு. ஸோ மற்ற வந்து கிரிட்டிக்கலாலாம் எதுவுமே படிக்க தேவையில்லை. ஸோ இந்த போர்ஷன் லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசம் ஃபுல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அதோடையும் வந்து என்ன வந்துடும்னா ஃபெமினிசம் வந்துடும். ஸோ அப்போ ஃபெமினிசம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபெமினிசம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஃபஸ்ட் வேவ் ஃபெமினிசம், செகண்ட் வேவ் ஃபெமினிசம், தேர்ட் வேவ் ஃபெமினிசம். ஸோ அப்போ ஃபஸ்ட் வேவில் எப்படி இருந்தாங்க, செகண்ட் வேவில், தேர்ட் வேவில். ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கான்செப்டை வந்து சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ செகண்ட் வேவ் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஃபேமஸான ஆளுயான சைமன் டி பவர். ஸோ அவங்க வந்து ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேமஸான புக்கு. ஸோ அவங்க வந்து யாருன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் எக்ஸிஸ்டன்ஷியலிஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்களுடைய ஒரு ஃபேமஸான லைன் என்ன அப்படின்னு சொன்னால், so she said, one is not born a woman but becomes one. So one of the question paper asked the question like this. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், one of the feminists said that one is not born a woman but becomes one அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் சைமன் டி பவர், வெர்ஜீனியா வுல்ஃப், ஜூலியா கிறிஸ்தவா, ஹெலன் சியாக்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த வேர்டை வந்து இந்த கோட்டை வந்து சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் ஒன் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் சைமன் டி பவர் பிலாங்ஸ் டு த ஃப்ரெஞ்சு. ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் எக்ஸிஸ்டன்ஷியலிஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய ஒர்க்கை வந்து மெயினாக வந்து த செகண்ட் செக்ஸ், சி கேம் டு ஸ்டே அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேமஸான நாவல். இன்னொன்று வந்து டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட்னால் த செகண்ட் செக்ஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் ஃபுல்லாமே
டேரக்ட் கொஸ்டின்ஸாக தான் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. அப்போ தேர்ட் வேவ் ஃபெமினிசம், இந்த தேர்ட் வேவ் ஃபெமினிசத்தில் வந்து யாரெல்லாம் உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் செகண்ட் வேவில் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஒயிட் விமனை பற்றின ஸ்ட்ரகிள்ஸை தான் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் லோ கிளாஸ் விமன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தேர் சப்ரெஷன். ஸோ இங்கே வந்து ரேடிக்கல் ஃபெமினிசம் வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பிளாக் ரைட்டர்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெல் ஹூக்ஸ், எல்லா சேண்டல், செர்ரி மொராகா. ஸோ இவங்க எல்லாமே வந்து தேர்ட் வேவ் ஃபெமினிஸ்டாக வர்றாங்க. ஸோ இவங்க தேர்ட் வேவில் வந்து என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செக்ஸுவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஃபெமினிசம். ஸோ எப்படி போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பார்த்தோமோ அதே மாதிரி போஸ்ட் ஃபெமினிசம், அது மாதிரி ஃபெமினிஸ்ட் லிட்டரி கிரிட்டிக்ஸ் யார், கிரிட்டிசிசம். ஸோ விமன் ரைட்டர்ஸை வந்து யார் வந்து கிரிட்டிசிசத்தில் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு செஞ்சுரியிலையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொரு ஏஜ் வைஸாக வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃபேமஸான ஒரு லிட்ரரி கிரிட்டிக்கான எலைன் சோ வால்டர். ஸோ இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சமாவது வந்து தெரிஞ்சிருப்போம். எலைன் சோ வால்டர் வந்து அவங்களுடைய ஒர்க்ஸை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆலிஸ் வாக்கர், ஹெலன் சியாக். ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்க, அதே மாதிரி அவங்க வந்து என்ன புக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 யூனிட்டை தவிர 6th 7th 8th 9th ஸோ 10th இந்த 5th யூனிட் 5 யூனிட்டுமே என்ன கேட்குறாங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அப்போ நம்ம படிக்கிறது எக்ஸப்ட் இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. லாஸ்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிசர்ச்சை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா நம்ம எம்எல்ஏ ஹேண்ட்புக் 8th எடிஷன் வந்து வச்சுருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்னாப்சிஸ் எழுதணும், அந்த பிப்ளியோகிராஃபி ஒர்க் சைட் வந்து எப்படி இருக்கணும், அந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் அதுலேயுமே வரும். ஸோ அப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இவ்வளோதான். ஸோ நம்ம வந்து படிக்கிறத வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படித்தா நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற தாட்டில் வந்து படிக்கணும். ஸோ அதுக்காண்டி எல்லாத்தையுமே நம்மளால் வந்து மெமரி பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு ஒர்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்தரை பற்றினா ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுறணும். ஸோ இப்போ MCQs இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து மண்டையில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அங்கே போய் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி நமக்கு வந்து எக்ஸாமில் எப்படின்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து இப்போ மேட்ச் இட் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அசஸ் அண்ட் ரீசன் கேட்குறாங்க. ஸோ இப்போ கிரிட்டிசம் எல்லாம் நியூ கிரிட்டிசம் அண்ட் ஓல்டு கிரிட்டிசம், இல்லாட்டி நியூ கிரிட்டிசம் சிகாகோ கிரிட்டிசம், இந்த ரெண்டே கம்பேர் பண்ணி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 2 கிரிட்டிக்ஸத்துலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும் நமக்கு. நியூ கிரிட்டிசத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நியூ கிரிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது என்ன, சிகாகோ கிரிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அங்கே என்ன பண்ண முடியும், அந்த வந்து மேட்சிட்டோ இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம வந்து கரெக்டான அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரீசன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அசஸன் பண்ணி அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி படிக்கலாம், எந்த மாதிரி வந்து கிளாஸஸ் போகும் அப்படிங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.